வணக்கம் சார். திமிர் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2020 NS 160 ஒயிட் கலர் ரொம்ப டிமாண்டான கலரு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் ரொம்ப தீவிர ஃபேனுன்னு சொல்லலாம். ஏறக்குறைய ஒரு மாதமாக நமக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி இவங்க ஒரு சொல்லிங்கிருந்து வராரு. ஸோ இவங்க ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட வந்து ஜூபிட்டர் எடுத்துன்னு இருக்காங்க. ஸோ அவர் சொல்லி சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ சென்னையிலாம் வந்து இல்லை சார் எடுத்தால் அவங்ககிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு மாதமாக என்னென்ன வண்டி வந்திருக்கு எல்லாம் அப்படின்றத நம்மகிட்ட பேசிவிட்டு ஸோ கடைசியில் வந்து ஃபைனலாக நம்மகிட்ட NS 160 எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ வேறு லெவல். நம்மகிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பல வருஷம் பழகின மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வீடியோ எடுத்து நமக்கு எதனா வீடியோவில் தெரியாது இல்லைங்களா, நார்மலாக எடுத்து போட்டுருவோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் என்ன அப்படின்றதுலாம் சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தாரு. அவருடைய இதுவும் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்காக இவ்வளோ அக்கறை வச்சுருக்காரு. ஸோ அதில் பெஸ்ட்டான ரேட்டை போட்டு அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியாதுனாங்க லோக்கலில் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் யாருக்கு போனால் நம்மளுடைய யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எந்த லெவலில் இறங்கி என்னால் எவ்வளோ முடியுமோ டெட் எண்ட் வரைக்கும் போய் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது ஒரு வீடியோ ஆதாரம். ஸோ நம்ம இடம் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்கேட்லேருந்து ஆரணி பொருட்டில் திமிரில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங். ஸோ நேரில் வந்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதோட விட்டுறாதீங்க. நேரில் வீடியோவில் ஒரு ஃபார்மாலிட்டி ரேட்டோ சரி எதுவுமே ஒரு ஃபார்மாலிட்டி தான். இங்கே வந்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க ரேட்டை. நான் முடிவு பண்ணல, தம்பியும் அவர் தான் முடிவு பண்ணார். அவருக்கு சாட்டிஸ்ஃபை வண்டி ஓட்டி பார்த்துட்டு அவருக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடோ அந்த ரேட்டுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தம்பிட்டு கேட்கலாம், இந்த நல்லா இருக்கீங்களாம்மா? தேங்க்யூ சார். ரொம்ப நாளாக வீடியோவில் தான் ஃபோனில் பேசியிருந்தீங்க. ஸோ நேரில் எப்படி இருக்குது? வண்டியில் எந்த குறையும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான ரேட்டுக்கு முடிச்சு விட்டீங்க. என் தம்பி ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கான், அண்ணா வண்டி எடுத்து கொடுனான்னு. வாடா உன் தம்பி நான் எடுத்து கொடுக்குறேன் உங்கள் அண்ணன். நான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ரேட்டும் கரெக்டு. சொன்ன மாதிரி சர்வீஸ்லேருந்து ஃபைனான்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது, அதையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. வண்டி எடுத்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அடுத்த டைமுக்கும் வண்டி இங்கே தான் எடுக்கணும்னு தம்பி ஒரு 3 மாதம் மொத்தம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். சேனலில் பார்த்தா தான் இந்த மாதிரி நல்ல வண்டிகள்லாம் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் நல்ல ரேட்டோடு கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பார்த்துட்டு எவ்வளோ பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி சார். தேங்க்யூ.